ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ராவாக அரைச்ச சட்னி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டும், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய், 2 கட் பண்ண வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதோட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பேஸ்ட் பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அந்த தண்ணியுமே இந்த சட்னியில் சேர்த்து கொதி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, கோதுமை தோசைக்குமே நல்லா செட் ஆகும். எல்லாத்தையுமே ராவாக அரைச்சதுனால ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.